இவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து உறவுகள் மத்தியில இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், இப்படி ஒரு அளவுக்கு நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் பெரிய விஷயம்ப்பா, அப்படியா அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கனா நீ பெரிய விஷயம்லாம் இல்ல, மத்தவங்களோட ஃப்ரெண்டா இருக்குதுன்ற மாதிரி. சோ இவங்க வந்து புரிஞ்சுக்கக்கூடிய நிலைகள் வந்து ரொம்ப மாறுபடக்கூடிய நிலை உண்டு. பொதுவா வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி தாங்க இருப்பாங்க. எதுலையுமே வந்து அவங்களோட பேச்சுவார்த்தைகள் கட் அண்ட் ரைட்டா இருக்கும். வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு வாழ்க்கை வாழும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னன்னா ஒரு பெரிய ஹைலைட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமே எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் என் வாழ்க்கைய முதல் பிரச்சனை. இன்ன வரைக்கும் நான் பெற்றதுக்கு காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு நிறைய பேர் மெரைன் இன்ஜினியர் இருக்கட்டும், இன்ஜினியரிங் ரிலேட்டட், டாக்டர் ரிலேட்டட், சர்ஜனா இருக்கிறது, இன்னும் வந்து தைரியமா இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ், மிலிட்டரி ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நம்மளோட மனசுல வந்து சில விஷயங்கள் இருக்கும். நான் இதை மட்டும் இப்படி மட்டும் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால இருக்கவே முடியல, ஏன்னா நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ இந்த கோபம், சில விஷயங்கள்ல நேரங்கள ஓவரா வந்து அக்கறை எடுத்துக்கிறது, பாசம் காட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளால மாத்தவே முடியாது இல்லையா? இதுக்கு என்ன காரணங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம பிறந்த ராசி தாங்க நமக்கு காரணம். அதை பத்தி இன்னைக்கு விளக்கமான பதிவு பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா விருஷகம். நீங்க விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ற குணாதிசயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருந்தே தீரும். இதுல எதுவும் மாத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. செவ்வாயினுடைய ஆதிக்கம். பொதுவாகவே வந்து சந்திரன் நேசமாகக்கூடிய ஒரு ராசி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பா பாக்குறோம். 8 அப்படின்னாலே வந்துட்டு மறைவுன்னு சொல்றாங்களே, மறைவு தாங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பிரச்சனைகள் எல்லாமே திடீர் நடக்குது. நம்ம வாழ்க்கையில யோசிக்க முடியாத பல விஷயங்களை குடிக்கிறதுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த 8ஆம் பாவம் தான். 8ஆம் பாவம் தான் வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, கூட்டு, கேஸ், ஆபரேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போவாங்க. சோ இது வந்து அவ்வளவு பர்டிகுலரா சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி பாத்தீங்க அப்படின்னா இதனோட சிம்பிளே வந்து தேய். எப்படி இருக்கும்? வேகம், துடிப்பு, கோவம் வந்து நான் நானா இருக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள், நேர்மை, உண்மை, நியாயம், கோபம் அவ்வளவு இருக்குங்க. அதே இடத்துல தாங்க அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்றது மாதிரி இவங்களோட மனசுதாங்க. புரிஞ்சுட்டவங்களுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். புரியாதவங்களுக்கு அவங்க எப்பவுமே தப்பா தெரிவாங்க. நியாயமா இருக்கவங்க, நேர்மையா இருக்கவங்க, உண்மையா இருக்கவங்க, அவங்களோட கோபம் நியாயமான கோபமா இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இவங்களுடைய நிலைகளும். இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாவே வந்து இவங்களெல்லாம் கணிக்க முடியாத கணிதம்னு சொல்லலாம், புரியாத புதிரன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உங்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்குங்க. வேகம், எந்த ஒரு செயலை செய்யும் போதும் வேகமான ஒரு நிலைப்பாடுகள். யோசிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா யோசிக்கக்கூடிய மனநிலை. இதையும் செஞ்சணும், செய்யாம இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள நம்ம ஃபீல் பண்ணிக்கக்கூடிய நிலையா இருக்கட்டும். அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா சுயமரியாதை, கௌரவத்தை ரொம்ப விரும்புவாங்க. யாருமே வந்து சீன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க கிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்து உறவுகள் மத்தியில இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், இப்படி ஒரு அளவுக்கு நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் பெரிய விஷயம்ப்பா, அப்படியா அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கனா நீ பெரிய விஷயம்லாம் இல்ல, மத்தவங்களோட ஃப்ரெண்டா இருக்குதுன்ற மாதிரி. சோ இவங்க வந்து புரிஞ்சுக்கக்கூடிய நிலைகள் வந்து ரொம்ப மாறுபடக்கூடிய நிலை உண்டு. இவங்க புரிஞ்சுட்டோம்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பொதுவா வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி தாங்க இருப்பாங்க. எதுலையுமே வந்து அவங்களோட பேச்சுவார்த்தைகள் கட் அண்ட் ரைட்டா இருக்கும். உண்மையா இருக்கிறத தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய நம்பிக்கை, ஆன்மீக பக்தி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களை மதிக்கணும்ன்ற நிலை, இத்தனையும் அவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நிலைகள். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் எப்ப எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப சிரிச்சு பேசுவாங்க, திருப்பி எப்ப கோவப்படுவாங்கன்னே தெரியாது. இந்த தேயிலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்ப கொட்டு இருக்கிற இடமே தெரியாம இருக்கும், அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். பட் என்ன பண்ணுங்க, டக்குன்னு லேசா அதை டிஸ்டர்ப் பண்ணான்னு கொத்து விட்டுரும் இல்லையா? நமக்கு தான் ரொம்ப ஊசி போட்டுட்டு இருக்கணும். அது மாதிரி இவங்க கூட பழகிட்டு இவங்க நல்ல விதமா நம்ம அவங்க கூட பழகுறோம், உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேசிட்டோம்னா இடம் பார்க்க மாட்டாங்க, எந்த இடத்துல இருக்கும், என்ன மாதிரி பேசணும்ன்ற எதுவுமே தெரியாது. மூஞ்சி அடிச்ச மாதிரி நேருக்கு நேரம் கேள்வி கேட்டுருவாங்க. திருப்பி அவங்க முகத்துல முடிக்கவே முடியாத மாதிரி மனசுல எதையும் வச்சுக்க தெரியாம படப்படன்னு பேசக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குங்க. நிறைய வந்து அழகு சார்ந்த விஷயம், தன்னை அழகுபடுத்திக்கணும், தன்னை வந்து அழகா மெடுக்கா வச்சுக்கணும்ன்றது ரொம்ப டீசென்டா எங்க போனாலும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னை அழகாக வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஸ்ட்ரிக்ட் ஆபீசராகவும் இருப்பாங்க. ஆன் டைம் பஞ்சுவாலிட்டி பரமசிவம் இவங்களை சொல்லலாங்க. ஏன்னா சொன்னது மாதிரி வாக்குறுதியை காப்பாற்றும். இல்ல அப்படின்னா அது யாரா இருந்தாலும் பிடிக்காது அப்படிங்கிற நிலை உண்டு. ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு வா வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒரு ரவர்ஸாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை மணிக்கு வந்துடுறேன் இங்க வரணும்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அந்த பையனோ பொண்ணோ போகலன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. நீ எப்படி வந்து இவ்வளவு லேட்டா வரலாம், நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வாழக்கூடிய நபர்கள். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மதிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும்ன்றதை எதிர்பார்ப்பாங்க. இதுவே ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? சோ பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா
இவங்க சுதந்திரமா இருப்பாங்க. பட் அந்த சுதந்திரத்தை வந்து இவங்க கிட்ட போய் திணிச்சோம்னாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சுதந்திரம் அவங்களுக்கு அது தலையாக கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஆன் டைம் ஃபாலோ பண்றாங்கன்னா கூட இருக்கவங்க ஆன் டைம் ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். நம்ம சரியா இருக்கவங்க பிரச்சனை இல்லாம நம்ம சுத்தி இருக்கவங்க அதே மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம்னா நிறைய இடங்களை பிரச்சனை சந்திக்க வேண்டிய நிலை உண்டு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இவங்களோட வளர்ந்த விதங்கள், அவங்களோட ராசியினுடைய குணாதிசயமே இதுதாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமே எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் என் வாழ்க்கையில முதல் பிரச்சனை. இன்ன வரைக்கும் நான் இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு கோமாத நபர்கள் கிடையாது. இவங்களோட மனம் வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க. அன்புக்காக ஏங்குவாங்க, எல்லாத்தையும் நம்புவாங்க, நிறைய ஏமாற்றங்கள் சந்திப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட மனம் சார்ந்த விஷயம் தான். ஏன்னா அன்புக்காக ஏங்க எல்லாரையும் நம்பி நிறைய விஷயங்களை ஏமாந்து அந்த துரோகங்களை சந்திக்கிறதுனால எங்களால தாங்க முடியாத ஒரு நிலை அப்படின்றது பொதுவாகவே உண்டு. நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, காதல் வாழ்க்கைன்னு எடுத்துட்டாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இல்ல அப்படின்னா இடியும் பாம்புமான கதை தான். எப்ப எப்படி அடிச்சு மழை கட்டுவாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரிதான். சோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாவே வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு வாழ்க்கை வாழும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னன்னா ஒரு பெரிய ஹைலைட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சுத்தி இருக்க உறவுனால பிரச்சனை வரும். பர்டிகுலரா பார்க்கும்போது ஒண்ணு அம்மானாலயோ இந்த பக்கம் மாமியானாலயோ இது சார்ந்த விஷயங்களே இவங்களுக்குள்ள இஷ்யூ வருமே தவிர்த்து பட் இவங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் அப்படின்னா சந்திரன் நீச்சம். மனசுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகக்கூடிய நிலை உண்டு. முதல் நீச்சம் எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. அதை சொல்றேன், நான் நானா இருக்கேன் பட் நீ வந்து உனக்காக நான் என்ன மாத்திக்கணும்னு நினைக்க முடியாது, என்னால அப்படி மாற முடியாதுன்னு சில நேரங்கள்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இதை புரிஞ்சக்கூடிய பார்ட்னர் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி துறைகள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டாக்கா பொதுவாகவே வந்து இயங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இன்ஜினியர் இருக்கட்டும், இன்ஜினியரிங் ரிலேட்டட், டாக்டர் ரிலேட்டட், சர்ஜனா இருக்கிறது, ரொம்ப வந்து தைரியமா இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ், மிலிட்டரி ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொற்பொழிவா இருக்கட்டும், பேச்சுவார்த்தை நடத்துறது, அப்புறம் மீடியா ரிலேட்டட்ல இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இயங்குறதுக்கு தடையா இருக்கக்கூடாது, யாரும் வந்து ஒரு குறை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சோ கோபம் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா இவங்களை வந்து புஷ் பண்ணி ரஷ் பண்ணி ஒரு விஷயத்த நீ பண்ணாத அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்களா இருக்க மாட்டாங்க. சோ விருச்சிக ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே போலாம், 1-2 இல்ல அவ்வளவு இருக்கு உங்களை பத்தி சொல்றதுக்கு. சோ நீங்க விருச்சிகத்துல பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கடவுள் வழிபாடுனா நிச்சயமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையில ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. இல்ல என்னால அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு வாட்டி போங்க. இல்ல என்னால போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான போய் செவ்வரளி மாலை போட்டு நீங்க வழிபட்டுட்டு வர வர உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களும் ஏற்றமும் கண்டிப்பா வந்தே தீரும். அது எதுவும் இஷ்யூவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நீங்க எப்பதான் பாருங்க, பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டணும், வீட்டுக்காக ஒரு பணம் சேர்க்கணும், அல்லது வீட்டுக்காக ஒரு லோன் போடுறது, அல்லது ஒரு வீடு மாற்றத்தை பத்தி பேச்சுவார்த்தை சிந்தனை கண்டிப்பா போயிட்டே இருக்கணும். இது எத்தனை பேர் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.